Hello students, welcome back to our channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா chapter 5ல இருக்க 2 marks, 3 marks, 5 marks பார்க்க போறோம். ஓகேவா? First sum. Example 5.10. Find the equation of a circle passing through the point 1, 1, 2, -1, 3, 2. Page number 178 like a question. General equation of a circle formula another x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0. அத ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். தென் இந்த ஒரு பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இது x y வா. அப்பனா 1 plus 1 2gx plus 2f plus c equal to 0 வா. 1 plus 1 2. அதுதான் ஆன்சர் பேருக்கு -2. இத செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. தென் தேர்ட் பாயிண்ட் 2, -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2 square 4, 1 square 1. Then 2g into 2, 4g minus 2f plus c equal to 0. 4 plus 1, 5. Minus. This is third equation. Then third point. 3, 2. 3 square 9, 2 square 4. 2gx. Apna 3 2s are 6g plus 4f plus c equal to 0. Then either at 9 plus 4, 13. Adhaan poyiruchu minus 13. Fourth equation. நம்ம என்ன பண்றோம்னா செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்றோம். 2g plus 2f plus c equal to -2 and then 4g minus 2f plus c equal to -5. மைனஸ் பண்றோமா அப்புறம் சைன் சேஞ்ச் ஆகுமா, c கேன்சல் ஆயிரும், இங்க பிளஸ் ஆகும். புரியுதா? அப்பனா 2g minus 4g minus 2g plus 4f equal to 3. அது fifth equation. அதே மாதிரி 4 3 மைனஸ் பண்றோம். 4 பாருங்க 6g plus 4f plus c equal to -13. 4g minus 2f plus c equal to -5. இது பிளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். co plus co minus co cancel. Then 6g minus 4g 2g. இங்க plus 6f equal to இங்க பிளஸ் ஆகும். ஆல்ரெடி அங்க -13 இருக்கு. 13ல 5 போச்சுன்னா -8. இது 6th equation. புரியுதா? நெக்ஸ்ட் 5th equationையும் 6th equation நான் பிளஸ் பண்றேன். ஏன்னா இங்க பாருங்க plus 2g -2g இருக்கு, கேன்சல் ஆயிருமா. அப்பனா 4f plus 6f 10f equal to இங்க வந்து 5 மட்டும் வரப்போகுது. -5 கிரேட்டஸ்ட் நம்பரோட வேல்யூ மைனஸ், அதனால f equal to -1/2. அதே மாதிரி f எடுத்துட்டு வந்து 5 6 எதுல வேணா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 2g plus 6f equal to -8. அப்படின்னா 2g plus 6 into -1/2 equal to -8. 3 अपना 2g equal to -8 plus 3 5 ஆகுமா. अपना g equal to -5/2. புரியுதா? நம்ம g f ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், g ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதை எடுத்துட்டு வந்து நம்ம இந்த மூணு ஈக்குவேஷன் எதுல வேணா போடலாம். போட்டா c ஓட வேல்யூ கிடைக்குது. தென் f ஓட வேல்யூ, g ஓட வேல்யூ, c ஓட வேல்யூ மூணுத்தையுமே எடுத்துட்டு வந்து இந்த ஈக்குவேஷன்ல போடணும். புரியுதா? போட்டா என்ன வருது? x square plus y square plus 2 into -5/2 x plus 2 into -1/2 y plus 4 equal to 0. 2 to cancel, 2 to cancel. அதனால x square plus y square minus 5x minus y plus 4 equal to 0. இதுதான் சர்க்கிள் சம்மோட 5 மார்க்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸசைஸ் 5.2ல 8th சப்டிவிஷன் 5 பேஜ் நம்பர் 197 2023ல பப்ளிக்ல கேட்ட क्वेश्चन. 18x square plus 12y square minus 144x plus 48y plus 120 equal to 0. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க x டேர்ம் இருக்கா, அத ஒண்ணா எழுதிக்கிறோம், y தனியா எழுதிக்கிறோம். புரியுதா? இங்க பாருங்க
இது ரெண்டுத்துல இருந்தா என்னது இருக்கு காமனா 18 காமனா எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x வருமா இங்க 12 காமனா எடுத்துட்டா y ஸ்கொயர் பிளஸ் 4y வரும் இது எப்படின்னா இங்க பாருங்க 8 டிவைட் பை 2 நது 4 பிளஸ் 4 மைனஸ் 4 ஸ்கொயர் ஆட் பண்ணிப்பாங்க தென் இது என்ன ஃபார்மட்ல இருக்கு a plus b the whole square equal to a square plus 2ab plus b square இந்த ஃபார்மட்ல இருக்கு நம்ம இந்த ஃபார்மட்டுக்கு எடுத்துட்டு வரோம் புரியுதா அதனால தான் x minus 4 the whole square x minus 4 the whole square then 12 into y plus 2 the whole square இங்க ஒரு 12 இருக்கும் ஒரு இதுதான் போயிருக்கு இங்க ஒன்னு இருக்குல்ல அதுதான் 4 இந்த 12 இது காமன் 12 into 4 அதே மாதிரி இங்க 18 இந்த 4 காமன் 18 into 16 ஏன்னா 4 ஸ்கொயர் 16 plus 120 தென் இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க மல்டிப்ளை பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆன்சர் கொண்டு போனா 216 ஆகுது தென் இங்க பாருங்க இங்க 1 வர வைக்கணும் அதனால 216 டிவைட் பண்ணுவாங்க டிவைட் பண்ணா இங்க 12 வருது இங்க 18 ஆகுது இங்க பாருங்க இதுல எது பெரிய நம்பர் 18 தானே அப்படின்னா y axis is a major axis புரியுதா இது a ஸ்கொயர் இது b ஸ்கொயர் புரியுதா next c square equal to a square minus b square a square க்கு 18 b square க்கு 12 equal to 6 ஏன்னா இது வந்து it is an ellipse ஓகேவா சென்டரோட ஃபார்முலா என்னது minus h into minus k நம்மளுக்கு இங்க வந்தது -4 அப்பனா ஆல்ரெடி அங்க மைனஸ் அதனால தான் அங்க +4 வந்திருக்கு -2 இங்க ஆல்ரெடி +2 இருக்கு அதனால -2 புரியுதா then 4k க்கு அதே மாதிரி தான் 4, -2 plus or minus 3√3 plus or minus 3√3 vertex க்கு 4, -2 plus or minus √6 அதாவது இங்க AE வரும் இங்க C மட்டும் C எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்க C ஓட வேல்யூ என்ன கிடைச்சது 6 √6 அப்பனா A equal to √6 A ஓட வேல்யூ 2E equal to 6 இருக்கும் அப்பனா E equal to √6 divided by 3√2 6 இது எப்படி எழுதலாம் 3 into 2 அதனால ஒரு √2 ஒரு √2 கேன்சல் ஆயிரும் அதனால √3/3 அதுதான் வந்து E யோட வேல்யூ vertex போட்டாச்சு அதே மாதிரி y equal to k plus or minus a by e நம்ம இப்ப எதுக்கு e கண்டுபிடிச்சோம்னா ஃபார்முலால இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு புரியுதா சிம்ப்ளை பண்ணா -2 plus or minus 3√6 next exercise 5.2 ல 4th ல 5th question page number 197 2024 ல பப்ளிக்ல கேட்ட question y square minus 4y minus 8x plus 12 equal to 0 இங்க பாருங்க x ஒரு சைடு வச்சுக்கிறேன் y ஒரு சைடு மாத்திக்கிறேன் அதனால y square minus 4y equal to 8x minus 12 இது அதே மாதிரி இப்போ இத 2 ஆல டிவைட் பண்ணுங்க அப்படினா 2 வருமா அப்பனா y minus 2 the whole square minus 4 equal to 8x minus 12 then இந்த -4 இந்த சைடு வந்தா +4 ஆமா சிம்ப்ளை பண்ணா 8 வருது அப்புறம் y minus 2 the whole square equal to 8 ஏன்னா இங்க காமனா 8 இருக்கு 8 காமனா எடுத்துக்கோம் x minus 1 இது ஓபன் ரைட்வர்ட் பாரபோலா அதாவது 4a equal to 8 அப்பனா a equal to 8/4 2 vertex ஓட ஃபார்முலா h, k வா h, k இங்க பாருங்க இது h இது k அப்படினா 1, 2 ஏன்னா இங்க -h -k வரும் minus into minus plus அதனால 1, 2 4k h plus a, k h ஓட வேல்யூ 1 a ஓட வேல்யூ 2, 2 1 plus 2 3 அதனால 3, 2
ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் x equal to h minus a. h வந்து 1. ஓகேவா? a ஓட வேல்யூ 2. 2 மைனஸ் பண்ணா -1. லென்த் ஆஃப் லாக்னஸ் சென்டம் 4a. 4 into a. 4a ஓட வேல்யூ 2. அப்பனா 4 into 2 8. Next 5.5 ல first question page number 214 2025 ல பப்ளிக்ல கேட்ட question. ஓகேவா? first question நல்லா புரிஞ்சுக்கோங்க. a bridge has a parabolic arch that is 40 meter height in the center. அது சென்டர்ல இருந்து 40 meter heightல இருக்கு. 30 meter width at the bottom. Find the height of the arch 6 meter from the center on either both sides. அதாவது டயகிராம் பாருங்க. width வந்து 30. அதுதான் நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். 15 15 புரியுதா? 10 அதோட ஹைட் 10 மீட்டர் புரியுதா? அப்படின்னா ஒரு 15 -10 இங்க -15 -10. அதே 6 மீட்டர்ல இருக்கும் போது அதோட ஹைட் என்ன அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 6, y1 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். புரியுதா? ஈக்குவேஷன் ஆஃப் எ பாரபோலா அதாவது டவுன்வர்ட்ல இருக்கும் போது 2x தமா, அதனால x ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ay. ஏன்னா கீழே இருக்கனால மைனஸ், மேல இருந்தா பிளஸ். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நோன் வேல்யூ என்னது 15, -10. அது சிம்பிளை பண்ணுங்க. x ஓட வேல்யூ 15 ஸ்கொயர் 225 ஈக்குவல் டு -4a. y ஓட வேல்யூ -10. இந்த 10 இன்சைடு வந்துருச்சு. நம்ம 4a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம். இந்த 4a இருக்குல்ல, இதை எடுத்து திருப்பி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்புறம் x ஸ்கொயர் ஈக்குவல் டு -225 டிவைடட் பை 10 இன்டு y. இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுட்டு நமக்கு என்ன வேணும் இதோட, அதாவது 6 மீட்டர் ஹைட்ல இருக்கும் போது அது என்ன ஹைட்ல இருக்கும்னு கேக்குறாங்க. புரியுதா? அதான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதனால 6, y1 x ஓட வேல்யூ 6 ஸ்கொயர் 36 ஈக்குவல் டு -225 டிவைடட் பை 10 y1. தென் y1 மட்டும் வேணும், இது இங்க வருது. அப்படின்னா 36 into 10 டிவைட் பை 225. சிம்பிளை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணா 8/5 வரும். இங்க மைனஸ் இருக்கனால -8/5 வரும். 8 divided by 5 ஓட வேல்யூ 1.6. ஓகேவா? நம்ம இங்க இருந்து இது வரைக்கும் தான் 1.6 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓவர் லென்த் வந்து 10 மீட்டர். அப்படின்னா இதை வந்து இதை மைனஸ் பண்ணணுமா? அதனால தான் மைனஸ் பண்ணிருக்கோம். The height of an arch 6 meter from the center equal to 10 minus 1.6 மைனஸ் பண்ணா 8.4 மீட்டர் வரும். புரியுதா இந்த சம்? ஏன்னா இந்த சம் ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின், கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 215 இருக்க 8th question. Assume that water flowing from the end of the horizontal pipe 7.5 meter above the ground, the parabolic path. அவங்களே parabolic path னு சொல்லிட்டாங்க. The center of the parabolic path is at the end of the pipe at the position 2.5 meter below the line. The pipe, the flows of water has curved upward 300 meter behind the vertical line through the end of the pipe. How far below its vertical line will thus reach the ground? அது எப்போ வந்து கிரவுண்ட்ல விழும்னு கேக்குறாங்க. அதாவது 3 மீட்டர் 2.5 மீட்டர்ல இருக்கும்போது 3 மீட்டர்ல விழுது. அதுவே 7.5ல எப்போ விழும்? அதுதான் கொஸ்டின். புரியுதா? இது வந்து 2025ல பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின். இங்க பாருங்க, ஓவர் லென்த் 7.5 மீட்டர். புரியுதா? அதாவது 2.5 மீட்டர்ல இருக்கும்போது அதோட தண்ணி எங்க விழுதுன்னா 3 மீட்டர்ல விழுது.
அப்படின்னா அதோட பாயிண்ட் தெரியுமா? அதான் 3, -2.5 எடுத்திருக்கோம். அதுவே 7.5 இருக்கும் போது அது என்ன மீட்டர்ல இருக்கும் அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது ஓப்பன் டவுன்வர்ட் ஃபார்முலா 2x அதனால x square equal to -4ay. நமக்கு நோட் பாயிண்ட் என்னது 3, -2.5. ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட வச்சு a ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க. அப்படின்னா 3 square 9 equal to -4a. y ஓட வேல்யூ -2.5. then 4 into 2.5 என்னது 10. அப்படின்னா a equal to 9/10. அந்த a எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அதாவது x square equal to -4a ஃபார்முலாவா a இருக்க இடத்துல 9/10 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இது 2 times இது 5 times 2 டேபிள்ல கேன்சல் பண்றேன். 2 9 தான் 18 divided by 5. then நமக்கு unknown value அதாவது 7.5 மீட்டர்ல அது என்ன மீட்டர்ல விழும். தண்ணி 7.5 மீட்டர்ல விழும் போது அதோட டிஸ்டன்ஸ் என்ன அதாவது x1, -7.5. அப்படின்னா x1 square equal to இந்த y க்கு மட்டும் -7.5 வரப்போகுது. புரியுதா? நெக்ஸ்ட் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் அதுதான் போயிருக்கு. இது 1s are 5 2 பேலன்ஸா அப்படின்னா 1.5 தென் இதை ரெண்டு மல்டிப்ளை பண்ணா 27. இங்க x1 ஸ்கொயர் இருக்கு அப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமா ரூட் ஆஃப் 27 எப்படி எழுதலாம் 3 into 3 into 3 புரியுதா? ரூட்னா 2 இருந்தா 1 எடுப்போம் அதனால 3√3 மீட்டர். புரியுதா? next 2 mark 3 mark example 5.1 find the general equation of a circle with center -3, -4 and radius 3 units. page number 175 ல இருக்க question 2024 ல பப்ளிக்ல கேட்ட question. equation of a circle ஆரிஜின்ல கிடையாது, அதாவது வேற வேற x வேற பாயிண்ட் y வேற பாயிண்ட்ல இருக்கும்போது x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. ஓகேவா? சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இது h இது k r ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அவ்வளவுதான். அதாவது x minus of -3 the whole square plus y minus of -4 the whole square radius ஓட வேல்யூ 3 square 9. then minus into minus plus plus ஆயிருக்கு. இது வந்து a plus b the whole square ஃபார்முலா இருக்கா. அப்புறம் a square plus b square plus 2ab அந்த ஃபார்மட்ல பிரிச்சு எழுதிருப்பாங்க. இந்த 9 இந்த 16 25 இல்லனா 9 9 கேன்சல் ஆயிரும் ஈக்குவல் plus 16 அதுதான் இருக்கு. x square plus y square plus 6x plus 8y plus 16 equal to 0. general equation of circle கேட்டிருந்தாங்க, find out பண்ணிட்டோம். next example 5.12 page number 181 2023 லயோ 25 லயோ கேட்ட question y equal to 4x plus c is a tangent to the circle x square plus y square equal to 9. y ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. நம்ம tangent ஓட ஜெனரல் ஃபார்ம் ஆனது y equal to mx plus c அப்புறம் m இருக்கிறது என்ன இருக்கு 4 அப்புறம் m ஓட வேல்யூ 4. then c ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிற ஃபார்ம் ஆனது c square equal to a square into 1 plus m square. இங்க ஸ்கொயர் இருக்கிறதால இங்க ரூட் ஆயிருக்கு. a ஓட வேல்யூ 9 அதாவது a ஸ்கொயர் ஓட வேல்யூ 9. ஓகேவா? 1 plus m square m ஓட வேல்யூ 4 square 16 ரூட் அப்புறம் 17 9 ரூட் 17க்கு ரூட் எடுக்க முடியாது. 9க்கு மட்டும் எடுக்கலாம். 3 into 3 9 அதுதான் c equal to plus or minus root of 17. இந்த क्वेश्चन பாத்துக்கோங்க, ஆல்ரெடி 2 times பப்ளிக்ல கேட்ட क्वेश्चन. next exercise 5.1 ல fifth sum find the equation of a circle for which 3, 4 and 2, -7 are the ends of the diameter. ஒரு எட்ஜ் வந்து 3, 4 சொல்லிருக்காங்க, இன்னொரு எட்ஜ் வந்து 2, -7 அதோட டயாமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகேவா?
ஃபார்முலா என்னது x minus x1 x minus x2 plus y minus y1 into y minus y2 equal to 0 வா நம்ம இது x1 y1 சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க இது x2 y2 சிம்பிளை பண்ணா நம்மளோட ஆன்சர் கிடைச்சிரும் x minus 3 x minus 2 plus y minus 4 y plus 7 equal to 0 ஒரு நாள் மல்டிப்ளை பண்ணுங்க x into x x square then minus 2x minus 3x plus 6 y square plus 7x minus 4 minus 28 then 5x இங்க 3y வரும் அவ்வளவுதான் then 6 minus 28 இருக்கு அதான் minus 22 வந்திருக்கு புரியுதா next example 5.16 find the equation of a parabola with foci minus root 2 comma 0 and directrix x equal to root 2 page number 192 ல இருக்க கொஸ்டின் ஒரு பாரபோலா இருக்கு இதை எப்படி நான் இங்க போட்டிருக்கேன்னா இங்க கொடுத்திருக்கிறது மைனஸ் எக்ஸோட இதுலதான் மைனஸ் கொடுத்திருக்காங்க அதனாலதான் நான் இந்த சைடு போட்டிருக்கேன் டைரக்ட்ரிஸ்டிக்ஸ் இந்த சைடு இருக்கும் ஏன்னா பாரபோலாக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது டைரக்ட்ரிக்ஸ் அதனால x equal to root 2 இங்க மைனஸ் root 2 comma 0 புரியுதா ஃபார்முலா என்னது y minus k the whole square equal to minus 4a x minus k whole square அப்படியே போடலாம் அப்படி இல்லனா ஜெனரல் ஃபார்முலா என்னது y square equal to minus 4a x a ஓட வேல்யூ root 2 அப்படின்னா minus 4 root 2 x அவ்வளவுதான் நீங்க இந்த மெத்தட்லயே போடலாம் இல்ல இந்த மெத்தட்லயே போடலாம் next 5.18 page number 192 ல இருக்க question find the equation of a parabola with vertex minus 1 comma minus 2 axis parallel to y axis and passing through 3 comma 6 ஒரு பாயிண்ட் இருக்கு அதான் vertex அதான் minus 1 comma minus 2 parabola பாஸ் ஆகுது அதோட பாயிண்ட் 3 comma 6 open upward அப்பனா x square equal to 4ay நமக்கு இது ஆரிஜினே கிடையாது இங்க வந்திருந்தாதான் ஆரிஜின் நமக்கு ஆரிஜின்ல வரல அதனால x minus h the whole square equal to 4a y minus k இது h k இது xy சிம்பிளை பண்ணுங்க அப்படின்னா 3 plus 1 whole square equal to 4a 6 plus 2 4 square equal to 4a 8 4 8 are 32a then a equal to 1 by 2 இந்த a ஓட வேல்யூ எடுத்துட்டு வந்து மேல இருக்க ஈக்குவேஷன்ல போடுங்க அப்படினா x plus 1 square whole square equal to 4 1 by 2 into y plus 2 இது a plus b the whole square formula அப்படினா x square plus 2x plus 1 then 2 and 2 cancel அப்புறம் 2 2y plus 4 then simplify பண்ணா x square plus 2x minus 2y minus 3 equal to 0 next question example 5.25 find the vertex foci for the hyperbola 9x square minus 16y square equal to 144 page number 195 first நம்ம என்ன பண்ணனும் இங்க 1 வர வைக்கணும் அதனால divide by 144 போட்டா இங்க 16 9 வரும் இது ஆக்சிஸ் எது பெரிய நம்பர் 16 தானே அப்படினா இதுதான் transverse axis இது a square இது b square a square equal to 16 root எடுத்தா a equal to 4 b க்கு எடுத்தா b equal to 3 c square என்னது a square plus b square a square ஓட வேல்யூ 16 b square ஓட வேல்யூ 9 அப்படினா c square equal to 25 c equal to 5 புரியுதா vertex ஓட ஃபார்முலா plus or minus a, 0 a ஓட வேல்யூ 4 அப்படினா plus or minus 4, 0 நம்ம ஏன் c கண்டுபிடிச்சோம்னா foci ஓட ஃபார்முலா plus or minus c, 0 அதனால தான் c ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம் next question 5.2 ல 6th question page number 197 ல இருக்கு find that the length of lactose rectum of the
hyperbola x square divided by a square minus y square divided by b square equal to 1 2b square by a. prove that ன்னு தான் கொடுத்திருக்காங்க. புரியுதா? ரெண்டு ஹைப்பர்போலா ஓகேவா? ஹைப்பர்போலா சென்டர் வந்து 0,0 இங்க இருந்து இது வரைக்கும் a,0 அப்புறம் இங்க வந்து -a,0 வரப்போகுது. a focus வந்து ae,0 இங்க -ae,0 புரியுதா? let இது ஃபார்முலா let L of ae comma y then and L dash of ae comma minus y1 ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. L of ae comma y1 இதை எடுத்து வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்படின்னா a square e square divided by a square minus y1 square divided by b square equal to 1 a1 கேன்சல் ஆயிரும். அப்படி போட்டா இதாங்க போகுது. அப்படின்னா y1 square divided by b square equal to 1 minus e square then b இந்த ஸ்கொயர் போச்சுன்னா y1 square equal to b square 1 minus e square. இங்க பாருங்க 1 minus e square அதை நம்ம எப்படி எழுதுறோம்னா b square by a square. இது எப்படி போடுறோம்னா b square equal to a square e square minus 1 அப்படின்னா இது வேணும்னா இது வருமா b square by a square equal to e square minus 1 அதான் எழுதியிருக்கோம். b square by a square then b power 4 divided by a square root எடுங்க. ஏன்னா இங்க வந்து y1 square equal to b4 divided by a2 then root எடுத்தா b2 divided by a square plus or minus வரப்போகுது. இங்க பாருங்க L of ae comma b2 by a and L dash of ae comma minus b square by a அதாவது L of L dash வந்து 2b square by a வா இருக்க போகுது. ஒன்னுத்துக்கு வந்து b square by a னா இன்னொன்னுத்துக்கும் b square by a தான் வரப்போகுது. ரெண்டு ஆட் பண்ணா 2b square by a வரப்போகுது. கொஸ்டின் கொடுத்த மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். புரியுதா? நெக்ஸ்ட் சம். next example exercise 5.4 ல 5th sum page number 207 ல இருக்கு. find the equation of a tangent at t equal to 2 to the parabola y square equal to 8x into use parametric form. அவங்க வந்து क्वेश्चनலயே கொடுத்தாங்க parametric form யூஸ் பண்ணனும்னு. அப்புறம் y square equal to 4ax அதை வச்சு பார்த்தா 4a equal to 8 a equal to 2 equation of a tangent to the parabola அதோட ஃபார்முலா வந்து yt equal to x plus at square a ஓட வேல்யூ 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அவ்வளவுதான். அவங்க ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஈக்குவேஷன் ஆஃப் a tangent கேட்டிருக்காங்க. நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் a tangent கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி நார்மலுக்கும் நம்ம போடணும். இங்க பாருங்க yt equal to x plus 2t square t ஓட வேல்யூ 2 னு கொடுத்திருக்காங்களா அதை சப்ஸ்டிட் பண்ணுமா? அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்படா y of 2 equal to x plus 2 the whole square அதாவது 2x x இங்க 4 ஆகும் 4 2s are 8 அப்படா x minus 2y plus 8 equal to 0. இது equation of a tangent. நார்மல் பாருங்க. நார்மல்னா y plus tx equal to 2at plus at cube a ஓட வேல்யூ 2 t ஓட வேல்யூ 2 சிம்பிளை பண்ணுங்க. 2x plus y minus 24 equal to 0. next 5.4 ல 7th sum. find that the point of the intersection of the tangents at t1 t2 of the parabola y square equal to 4ax is t1 t2 comma a into t1 plus t2 page number 207 ல இருக்க question. புரியுதா? first equation of a tangent நம்ம இங்க மேலேயே பார்த்திருப்போம். yt equal to x plus at square ஓகேவா? அதான் நம்ம இங்க எழுதிருக்கோம். நம்ம வந்து ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கோம்.
t1 t2 அதுதான் இங்க இருக்கு. t அங்க வந்து y of t இருக்கும், இங்க y of t1 equal to x plus at1. அதே மாதிரி t2 க்கு போட்டுட்டோம். நம்ம 1ஐயும் 2ஐயும் மைனஸ் பண்ண x ஓட வேல்யூ போயிருமா? அப்படின்னா yt1 minus yt2 equal to at1 square minus at square. இது ரெண்டுல இருந்து a காமனா எடுத்துட்டோம். அப்படின்னா t1 square minus t2 square. இங்க a வரப்போகுது. புரியுதா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இது எப்படி இருக்கு? a plus b a minus b ஃபார்மட்ல இருக்கு. அப்புறம் என்ன எழுதிங்க? a square minus b square அந்த மாதிரி தான் எழுதிருக்கேன். அப்புறம் a plus b a minus b. புரியுதா? இங்க ஒரு t1 minus t2 இருக்கு, இங்க t1 minus t2 இருக்கு. அப்படின்னா y equal to a of t1 plus t2. இந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க y இருக்க இடத்துல. அப்படின்னா a of t1 plus t2 into t1 equal to x plus at1 square. Then உள்ள ஒண்ணா சிம்ப்ளிஃபை பண்ணா x equal to at1 t2 வரும். புரியுதா? Hence the points of two tangent is at1 t2 or ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ற மாதிரி இருக்கும். புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் 5 மார்க்ல கேக்குறாங்க, சம்டைம்ஸ் 3 மார்க்ல கேக்குறாங்க. 2023ல கேட்ட கொஸ்டின். The maximum and minimum distance of the earth from the sun respectively are 152 into 10 to the power of 6 kilometer and 94.5 into 10 to the power of 6 kilometer. The sun is at one focus of the elliptical orbit. Find the distance from the sun to the other focus. ஓகேவா? நான் இங்க a இங்க a dash எடுத்துக்கிட்டேன். ஒரு பாயிண்ட் ae, 0 இன்னொன்னு மைனஸ் ae, 0வா? புரியுதா? அதாவது earth to the sun வந்து 152 into 10 to the power of 6 kilometer. Then sunல இருந்து end point வரைக்கும் 94.5 into 10 to the power 6 kilometer. அதாவது SA ஓட வேல்யூ இது, SA dash ஓட வேல்யூ இது. ஓகேவா? இதை நம்ம எப்படி எழுதலாம்னா a plus a equal to இந்த term a minus a equal to இந்த term. நம்ம s into s dash தான் கண்டுபிடிக்கணும். புரியுதா? அதனால இங்க பாருங்க, நார்மலாவே இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாலே இதுவும் கேன்சல் ஆயிர போகுது, இதுவும் கேன்சல் ஆயிர போகுது. அப்புறம் 2a equal to இதை சிம்ப்ளை பண்ண இது வரப்போகுது. அவ்வளவுதான். புரியுதா? அவங்க டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன் டு த அதர் ஃபோக்கஸ், அதாவது இங்க இருந்து இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிருப்பாங்க. 57.5 into 10 to the power of 6 kilometer. ஓகேவா? இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா சாப்டர் 5ல இருக்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் பார்த்திருக்கோம். அதுல சன்னோட சம் 2023ல பேஜ் நம்பர் 209ல இருக்க क्वेश्चन. தென் எக்ஸர்சைஸ் 5.4ல 5th சம் 7th சம் பார்த்திருக்கோம். இதுல உங்களுக்கு 5.4ல வேற ஏதாவது சம் டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல போடலாம். 5.2ல 6th சம், ஏன்னா 5.3ல இருந்து கேட்க மாட்டாங்க, அதான் 5.1 5.2 5.4 and then 5.5 பார்த்திருக்கோம். எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கும். தென் 5.5ல இருந்து 2 சம், 5.2ல இருந்து 2 சம், சர்க்கிள் சம். நீங்க வந்து 5th சாப்டர்ல 5 மார்க் அவங்க எது எக்ஸ்பெக்ட் பண்ணி எடுப்பாங்கன்னு நீங்க திங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சர்க்கிள் சம் எடுப்பாங்க. 5.2ல 8th சப்டிவிஷன் or else 4th சப்டிவிஷன். 8th சப்டிவிஷனும் பப்ளிக்ல கேட்டிருக்காங்க, 4th சப்டிவிஷனும் பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. தென் 5.5 அதுல ஒரு 10 questions to 9 questions இருக்கும். அந்த questions எல்லாம் பார்த்துக்கணும். வித் எக்ஸாம்பிளும் நீங்க பார்த்துருக்கணும். ஓகேவா? நீங்க இந்த questions எல்லாத்தையும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ல வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம், அதை நீங்க இது வரைக்கும் பார்க்கலன்னா நம்ம சேனல்லே இருக்கோம், போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.